ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஹாஸ் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிடிச்ச ஜெல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கிறேன். இந்த ஜெலட்டினுக்கு பதிலாக நீங்கள் அகர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ 1/2 கப் நான் வாட்டர் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாத மாதிரி. இது வெறும் 2 பொருளே பண்ணிடலாம். நமக்கு ஜெலட்டினும் சுகரும் மட்டுமே போதும். கலர் ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம ஊறட்டும். இந்த மீன்வைல் ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் 1 கப் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கன்சிஸ்டன்சி வரணும். நான் அது வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு நுரைச்சி வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நம்மளோட ஜெலட்டின் ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. 1/2 அன் ஹவரில் நமக்கு இந்த அளவுக்கு ஊறி இருக்கு. ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் பார்த்துடலாம். ஓகே, இது நல்லா இப்போ பொங்கி வந்திருக்கு. இதை நான் செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஊற்றி பார்க்குறேன். ஊற்றிட்டு அதை கையை வச்சு இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு வரணும். இப்போ வரல. ஸோ நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே இன்னும் கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் அதே மாதிரி அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு நான் இப்போ கையை வச்சு அதை இப்போ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பால் மாதிரி நமக்கு உருட்டை வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை ஸ்லோ பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஜெலட்டின், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்லாம் இல்லை. கொஞ்சம் ஜெலட்டின் அந்த சுகர் சிரப் கூட நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் 4 பாத்திரத்தில் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு இதில் நான் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதில் நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு அது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வரும். கலர் முற்றிலும் ஆப்ஷனல், நமக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு இது ஒயிட்டாகவே வச்சுக்கிறேன். இதை நான் ஒரு ஓவர் நைட் நம்ம வச்சுக்கலாம், இல்லை ஒரு 8 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை கட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கீழே கவுத்துனா கூட நமக்கு விழக்கூடாது. இப்போ நான் பீசஸ் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கத்தியை கொஞ்சம் சுடுதண்ணியில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்ஸ் இல்லை சிலிக்கான் மோல்ஸ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மோலில் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு பீசஸ் வேணுமோ அதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக ஜெல்லி வந்துடும். இதை மாதிரி நான் எல்லா ஜெல்லியும் எடுத்துக்கிறேன்.
பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எல்லாம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் சுகரில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே இந்த டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளும் வந்து வீட்டில் 90's கிட்ஸ் ஸ்பெஷல் ஜெல்லி பண்ணியாச்சு. பாருங்கள், எப்படி அதே நம்ம கடையில் பெட்டி கடைகளெல்லாம் வாங்குகிற மாதிரியே அதே சுவையில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.